ஸ்டெர்லைட் ஆலையை மூடக்கோரி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராமசுந்தரம். ராமசுந்தரம், வணக்கம். ஸ்டெர்லைட் ஆலையை மூட வலியுறுத்தி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தில் நடத்தி வரக்கூடிய போராட்டம் என்ன? தற்போதைய தகவல்கள் என்ன? அந்த ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் சுமார் 68 நாட்களுக்கு மேலாக போராட்டமானது நடந்து வருகிறது. இவர்களுக்கு ஆதரவு இருக்கின்ற போராட்டம் நடத்துபவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில மாணவர் சங்கத்தினர், மீனவர்கள் மற்றும் உப்பள தொழிலாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் ஆதரவை அளித்து வந்த நிலையில கடந்த வெள்ளியன்று இந்திய மாணவர் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என போராட்டம் நடத்தினர். அப்பொழுது ஒரு 4 மாணவர்கள் மீது வழக்கு பதிவு சிறையில் அடைக்கப்பட்டனர். அதனை தொடர்ந்து போராட்டமானது தொடர்ந்து வலுப்பெற தொடங்கியது. அந்த மாணவர்களை விடுவிக்க வேண்டும் என சாலை மறியல் போராட்டம் மற்றும் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றது. இன்று அந்த மாணவர்கள் கைதியை கண்டித்தும் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என வலியுறுத்தி ஜனநாயக வாலிபர் சங்க போராட்டமாக அறிவித்திருந்தனர். தூத்துக்குடி மாநகரத்தின் மைய பகுதியான மாநகரத்திற்கு செல்லக்கூடிய பகுதியான 4 வழிச்சாலை பாலம் அருகே பேரணியாக வரப்பட்டு அவர்கள் ஆலையை முற்றுகிடுவதாக அறிவித்திருந்தனர். அவர்கள் பேரணியாக புறப்படும் இடத்துல போலீசார் அவர்களை கைது செய்வதற்காக தயார் நிலையில சுமார் ஒரு 300க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். அதாவது ஏடிஎஸ்பி சுற்றுநாரத்தின் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கே குவிக்கப்பட்டனர். தற்பொழுது அவர்கள் அங்க பேரணியாக செல்ல முயற்சி செய்த போது அந்த பகுதியில் இருந்த மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் ஏற்படுது. கயிறுகள் கட்டி அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டனர். இந்த கயிறு கட்டி தற்பொழுது தடுத்து நிறுத்தும் முயற்சி மேற்கொள்ளும் பொழுது மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே ஒரு தள்ளுமுடி ஏற்பட்டது. அங்கிருந்த போலீசார் மாணவர்களை அடிக்கும் ஏற்பட்டதாகவும் அவர்கள் உடனடியாக சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது மாணவர் சங்கத்தினர் போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவதற்கான போராட்டங்கள் முன்னெடுத்து வந்த நிலையில அவர்கள் போலீசார் தடுத்து நிறுத்திய காரணத்தினால மதுரை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையின் சர்வீஸ் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களின் ஒரு பகுதியினர் போலீசார் கைது செய்யவும் முயற்சி செய்து வருகின்றனர். கைது செய்யும் நடவடிக்கையும் தற்போது நடந்து வருகிறது. தற்பொழுது இந்த மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போதும் எதுவும் அதாவது மாணவர்கள் அத்துமீறி உள்ள நுழைய முயன்றால் மாணவர்களை கைது செய்யும் நடவடிக்கைக்கும் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னீங்க. அவர்கள் கைது செய்யப்படக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்கிறோம். இதனால போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறதா, மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா? ராமசுந்தரம், அதாவது தற்பொழுது அவர்கள் மாநகரத்தின் உள்ளே செல்லக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய பாலத்தின் அருகே உள்ள சர்வீஸ் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சர்வீஸ் சாலையில் அதிகமான லாரிகள் செல்லக்கூடிய ஒரு சாலையை தற்பொழுது இவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட காரணத்தினால் அங்கங்கே அந்த லாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சர்வீஸ் சாலைகள் வந்த லாரிகள் அனைத்தும் அங்கேயும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது உள்ளே வரக்கூடிய சாலைகள் வரக்கூடிய லாரிகள் அனைத்தும் பாலம் வழியாக மேலே மாற்றி திருப்பி விடுவதற்கான நடவடிக்கை போலீசார் எடுத்து வருகிறார்கள். தற்போது இந்த பகுதியில் ஒரு சிறு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டாலும் போக்குவரத்தை மாற்றியமைத்து வேறு பகுதியில் அதை செய்வதற்கான முயற்சிகளிலும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை கைது செய்து வருகின்றனர். அதுல ஒரு தரப்பினர் கோஷங்கள் எழுப்பி வந்த நிலையிலும் போலீசார் அவர்களை கைது செய்து வருகின்றனர். ஏற்கனவே 4 மாணவர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட சம்பவமே இதற்கு எதிரொலியாக கருதப்பட்டு இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ராமசுந்தரம், ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக தற்போது இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். வேறு அமைப்பினர் ஏதாவது போராட்டங்களை முன்னெடுக்க இருக்கிறார்களா? அது தொடர்பாக கூடுதல் விவரங்கள் இருக்கிறதா? மாவட்டத்தில் ஏற்கனவே ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்ட குழுவினர் ஒரு 16 கிராமங்களில் போராட்டங்கள் 16 பகுதிகளில் கிராமங்களிலும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த 16 இடங்களில் தொடர் போராட்டமாக அமர்ந்து சுமார் ஒரு 68 நாட்களாக போராட்டம் வருகிறது. அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு 6 நாட்கள் 7 நாட்கள் என ஒவ்வொரு பகுதிகளிலும் போராட்டம் ஒரு 16 இடங்களில் போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இவர்களுக்கு ஆதரவாக அனைத்து கட்சியினரும் போராட்ட களத்தில் ஈடுபட்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளில் போராட்டம் நடத்தினர். தொடர் போராட்டங்கள் 16 கிராமங்களில் நடந்து வரக்கூடிய நிலையில அந்த பகுதிகளில் மக்கள் அதாவது எந்த ஒரு போராட்டத்தை தொய்வும் விடாமல் தினமும் போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு தரப்பினர் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடத்தும் நிலையில இன்று வாலிபர் சங்கத்தினர் ஆலையை மூட வலியுறுத்தி ஒரு முக்கிய போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் கடந்த வெள்ளிக்கிழமைக்கு பின்னர் மாவட்ட ஆட்சியர் ஒரு அறிக்கை அறிவித்திருந்தார். போராட்டங்களை கைவிட்டுவிட்டு பேச்சுவார்த்தை மூலம் உடன்பாடு காண வேண்டும் என அறிவித்திருந்தார். அதன்படி மாவட்ட வருவாய்த்துறை தரப்புல ஏற்கனவே மாணவர் அதாவது ஏற்கனவே போராட்டம் நடத்தியவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆனால் அவர்கள் அதை ஏற்க தொடர்ந்து அந்த போராட்டம் நடத்தி வருகிறது. ஆனாலும் தினமும் தகவல்கள் மற்றும் ஆலோசனைகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது போலீசாரும் கைவிட செய்வது, எப்படி கைவிட செய்வது, அசம்பாவிதம் ஈடுபட்டால் அவர்களுக்கு மீது என்ன வழக்கு என்று ஆலோசனை நடத்தி அவர்களுக்கு மீதான நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருகின்றனர். பகுதியில் ஆலையை மூட வலியுறுத்தி தொடர் போராட்டங்களும் ஒரு பகுதியில் நடந்தாலும் மாணவர்கள், மீனவர்கள் என
ஒரு பல்வேறு தரப்பினர் இந்த போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். தற்போது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை முற்றுகையிட முயன்ற இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். அவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் அது தொடர்பான தற்போதைய சூழலையும் விளக்கினீர்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். தொடர்ந்து பிற செய்திகளை பார்க்கலாம்.